எல்லை தாண்டி வந்து நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகுகளில் மீன்பிடித்ததாக கூறி இந்திய மீனவர்கள் 35 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்போம். பிரபுராவ், இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? நிச்சயமாக தமிழகம் மற்றும் காரைக்கால் மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 35 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டுள்ள. குறிப்பாக ஒரு நாட்டுப்படகும் அதில் இருந்த 4 மீனவர்கள், அதே போல் 3 விசைப்படகும் அதில் இருந்த 31 மீனவர்கள் என மொத்தமாக 35 மீனவர்கள் இலங்கை யாழ்ப்பாணம் மாவட்டம் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் 3 விசைப்படையும் ஒரு நாட்டுப்படகும் என மொத்தமாக 4 படகுகளையும் அதுபோல் அதில் இருந்த 35 மீனவர்களையும் கைது செய்து தற்போது காங்கேசன் கடற்படை முகாமில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் 3 விசைப்படகுகளும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டுப்படகும் அதிலிருந்த 4 மீனவர்களும் சட்டவிரோதமாக இலங்கைக்குள் கஞ்சா எடுத்து வந்ததாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவருமே இன்னும் சற்று நேரத்தில் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட இருக்கின்றனர். மேலும் இந்த கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. அதே போல் இந்த கைது செய்யப்பட்டு கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ள அந்த நாட்டுப்படகு மற்றும் 4 மீனவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பருத்தித்துறை அல்லது ஊர்காவல்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்களிடம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக இலங்கை கடற்படையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். நன்றி பிரபுராவ், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.